திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய மாணிக்க வாசகர் குழுவின் மாணிக்க மணிகளே, திருவாசகத் தொடர் விளக்க உரையில் எம்மோடு இணைந்து வழங்குகின்ற முனைவர் செய்யூர் ராசேந்திரன், திண்டிவனம் புருஷோத்தமன், திருவண்ணாமலை இந்த குழுவின் மேலாண்மையாளர்கள் திருமூர்த்தி மற்றும் வழங்க ஆர்வத்துடன் காத்திருக்கின்ற வளமான சான்றோர்கள் அனைவருக்கும் மகிழ்வான நெகிழ்வான வணக்கத்தை கூறி, திருவாசகத்தின் 15ஆம் பகுதி திருத்தோள் நோக்கம் நேற்று விளக்கமும் 4 பாடல்களும் நலமுற வளமுற கண்டோம். இன்று அடுத்த 5 பாடல்களை அறிவோம். முதலில் இசை கூட்டுவோம். நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலாப் பகலோன் புலனாயம் 5நொடு எண்வகையாய் புணர்ந்து நின்றான். உலகு 7 என திசை 10 என தான் ஒருவனுமே பலவாகி நின்றவா, தான் ஒருவனுமே பலவாகி நின்றவா தோள் நோக்கமாடாமோ. புத்தன் முதலாய புல்லறிவில் பல்சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுப்பு பட்டு நிற்க, சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும். அத்தன் கருணையினால் தோள் நோக்கம் ஆடாமோ. அத்தன் கருணையினால் தோள் நோக்கமாடாமோ. தீதில்லை மாணி சிவகருமம் சிதைத்தானை, சாதியும் வேதியன் தாதைதனை தாழ் 2ம் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர் தொழ, பாதகமே சோறு பற்றினவா தோள் நோக்கம். பாதகமே சோறு பற்றினவா தோள் நோக்கம். மானம் அழிந்தோ மதி மறந்தோம் மங்கை நல்லீர். மானம் அழிந்தோம் மதி மறந்தோம் மங்கை நல்லீர். வானம் தொழும் தென்னன் வார்கழலே நினைந்தடியோம். வானம் தொழும் தென்னன் வார்கழலே நினைந்தடியோம். ஆனந்த கூத்தன் அருள் பெறில் நாம் அவ்வனமே ஆனந்தம் ஆகி நின்று ஆடாமோ தோள் நோக்கம். ஆனந்த கூத்தன் அருள் பெறில் நாம் அவ்வனமே ஆனந்தம் ஆகி நின்று ஆடாமோ தோள் நோக்கம். என்னுடை மூவர் ராக்கதர்கள் எரி பிழைத்து கண்ணுதல் எந்தை கடைத்தலை முன் நின்றதன் பின், எண்ணிலி இந்திரர் எத்தனையோ பிராமர்களும் எண்ணிலி இந்திரர்
எத்தனையோ பிரம்மர்களும் மண்மிசை மால் பலர் மாண்டனர் காண் தோள் நோக்கம் பலர் மாண்டனர் காண் தோள் நோக்கம் எண்ணிலி இந்திரர் எத்தனையோ பிரம்மர்களும் மண்மிசை மால் பலர் மாண்டனர் காண் தோள் நோக்கம் மாண்டனர் காண் தோள் நோக்கம் தோள் நோக்கம் தோள் நோக்கம். திருச்சிற்றம்பலம். இந்த திருத்தோள் நோக்கத்தில் 5ஆம் பாடல் தொடங்கி 9ஆம் பாடலில் வந்து நிறுத்தி இன்றைய நாள் கருத்துக்களை பொருத்தி காண திட்டமிடுகிறோம். உங்களை சுற்றி அன்பு வட்டமிடுகிறோம். 5ஆம் பாடல். நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலா பகலோன் புலன் ஆயம் ஐந்தனோடு எண்வகையாய் புணர்ந்து நின்றான். இறைவனுடைய காட்சி பொருள், கருத்து பொருள், தூக்குமம், சூல தத்துவம், சூக்கும தத்துவம் என்று உருபொருள் அருப்பொருள். தூலம் என்பது உருவம், சூக்குமம் என்பது அருவம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருணகிரியார் அடுக்கிய கந்தர் அலங்காரத்திலே இந்த முடுக்கிய தத்துவங்கள் அனைத்தையும் அடக்கி காட்டியிருக்கின்றார். இங்கே மாணிக்கவாசகர் இந்த மன்றாடும் இறைவன் எப்படியெல்லாம் இருக்கிறான் என்று காட்டுகிறார். நிலமாக இருக்கிறார், நீராக இருக்கிறார், நெருப்பாக இருக்கிறார், உயிராக இருக்கிறார், நீண்ட பெரிய வானமாக இருக்கிறார், ஒளி குளிர்ந்த ஒளி தருகின்ற நிலவாக இருக்கிறார், பேரொளியும் வெப்பமும் தருகின்ற பகலவனாக இருக்கிறார், புலன் ஆயம் 5 மெய் வாய் கண் மூக்கு செவி என்கின்ற 5 புலன்களாகவும் இருக்கிறார், எண்வகையாகவும் அட்டமூர்த்தியாகவும் இருக்கின்றார். அப்படி கலந்து புணர்ந்து நிற்கின்ற இறைவன் உலகு 7லும் இருக்கின்றான். 7 உலகம், அந்த உலகம் 7லும் இருக்கின்றான். அது மட்டுமா, திசை 10 திசைகளிலும் இருக்கின்றான். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நேர் திசைகள் 4, வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு தென்மேற்கு என்று கோண திசைகள் 4, கீழ் மேல் என்று 2 ஆக 4ம் 4ம் 2ம் ஆக 10 திசை 10ஆக இருக்கின்றான். தசரதன் என்பதற்கு இப்படித்தான் பொருள் கொள்ள வேண்டும். அவனுடைய தேர் தசரதம், 10 திசைகளிலும் செல்லுகின்ற தேர். 10 தேர் என்ற எண்ணிக்கை இல்லை, அவனுடைய ஒரு தேரின் சிறப்பு அது. தசம் 10 திசைகளிலும். இப்ப நாம் குறிப்பிட்டு சொன்ன கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, வடகிழக்கு தென்கிழக்கு, வடமேற்கு தென்மேற்கு, மேல் கீழ் என்கின்ற 10 திசைகளிலும் அவனுடைய தேர் செல்லும். அப்படி சென்றுதான் இந்திரனுடைய சலந்தராசூரனை அழித்து இந்திரனுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்திருக்கின்றது என்று. என தான் ஒருவனுமே, இறைவன் ஒருவனே இத்தனை பொருளாகவும் இருக்கின்றான். பலவாகி நின்றவா, ஒருவனே பலவாகவும் இருக்கின்றான். அதைத்தான் சிவபுராணத்திலே ஏகன் அநேகன் இறைவன் அடி வெல்க என்று சொல்லியிருக்கிறார். ஏகன் ஒன்றாக இருக்கின்றவன், அநேகன் பலவாக ஒன்றுக்கு மேற்பட்ட பல பொருளாக இருக்கின்றவன். இங்கே தான் ஒருவனுமே
பலவாகி நின்றவா நின்ற காட்சியை தோல் நோக்கமாடாமோ. ஆறாம் பாடல். புத்தன் முதலாய புல்லறிவில் பல் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுப்பு பட்டு நிற்க, பௌத்தம் சமணம் முதலிய பிற சமயத்தவர்கள் எல்லாம் இறைவனது கருத்துக்களை தத்துவங்களை சொல்ல தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் போது சித்தம் சிவமாக்கி என் மனதையே சிவமாகச் செய்து செய்தனவே தவமாக்கும். என் மனமே சிவமானது, என் செயல்களே தவமானது. என் மனம் சிவமானது, என் செயல் தவமானது. சிவம் தவம் என்று அடுக்கான சொற்கள். என் மனம் சிவம், என் செயல் தவம். அதனால எனக்கு இல்லை பவம், நீங்கியது அவம் என்று அழகாக அடுக்கியிருக்கின்றார். அத்தன் கருணையினால், அத்தன் தலைவன், என் உயிர் தலைவன், அவனுடைய கருணையினாலே தோல் நோக்கமாடாமோ, தோல் நோக்கமாடாமோ. அடுத்து ஏழாம் பாடல். தீது இல்லை மாணி சிவகருமம் சிதைத்தானை சாதியும் வேதியன் தாதைதனை தாழ் இரண்டும் சேதிப்ப ஈசன் திருவருளால் தேவர் தொழ பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம், சோறு பற்றினவா தோல் நோக்கம். ஒரு தவறும் இல்லை, தீதி இல்லை மாணி அந்தணன், சாதியும் வேதியன், வேதம் சொல்லுகின்றவன், சிவகருமம் சிதைத்தான், சிவனுக்கு செய்கின்ற செயல்களுக்கு சிவ வழிபாட்டுக்கு இடையூறானான் என்று தன் தந்தையையே கால் இரண்டையும் வெட்டினான். யார்? சண்டீசர். அவருக்கு கிடைத்தது என்ன? ஈசபதம், சண்டீச பதம். சனி ஈஸ்வரன், ஒரு ஈஸ்வரனுக்கு ஒரு பதம். ஈஸ்வரன் என்ற சொல் சிவனை தவிர இந்த இருவருக்குத்தான் உண்டு. சனி ஈஸ்வரன், இவன் சண்டி ஈஸ்வரன் என்று. திருவருளால் தேவர் தொழ, தேவர்களெல்லாம் வணங்கும்படியாக பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம், குற்றம் நீங்கி சோறு கிடைத்தது. இந்த இடத்திலே சோறு என்பது வீடு பேற்றை, பிறவா யாக்கையை, வீடு பேற்றை, பிறவி பிணி அறுப்பதை காட்டுகிறது சோறு. அதனால்தான் சோழ வளநாடு சோறு உடைத்து என்று சொன்னது. வளமான நலமான உணவுப் பொருள்கள் உண்டு என்பதும் ஒரு பொருள். தெய்வ பற்றுமிக்க திருக்கோயில்கள் நிறைந்த இடம் என்பதுக்கும் சோறு என்பது வீடு பேர் இங்கே. அதனால்தான் சோற்றிலும் இருப்பான் சொக்கப்பன் என்று ஒரு பழமொழியும் உருவெடுத்தது. சோறு என்பது உணவை குறிக்கும் பொதுவாக, ஆனால் இங்கே குறிப்பாக சோறு பற்றினவா வீடு பெற்ற எட்டி பிடித்தான் யாரு? சண்டீசன் என்று. அடுத்ததாக எட்டாம் பாடல். மானம் அழிந்தோம் மதிமறந்தோம் மங்கை நல்லீர் வானம் தொழும் தென்னன் வார்கழல நினைந்தடியோம் ஆனந்த கூத்தன் அருள் பெறில் நாம் அவ்வனமே ஆனந்தம் ஆகி நின்று ஆடாமோ தோல் நோக்கம். மானம் அழிந்தோம், மானம் அழிந்து விட்டது, மதி மறந்து விட்டது, அறிவு மறந்து விட்டது. மங்கை நல்லீர் பெண்களே, வானம் தொழும் தென்னன், விண்ணுலகத்தை இருக்கின்ற தெய்வங்கள் எல்லாம் வணங்குகின்ற தென்னன் வார்கழலே சிறப்பான திருவடியை நினைந்து அடியோம் ஆனந்த கூத்தன், தில்லையிலே ஆடுகின்ற ஆனந்த கூத்து. அருள் பெறில், அருளை பெற்றுவிட்டால் நாம் அவ்வனமே ஆனந்தமாகுவோம். அவன் ஆனந்த கூத்தன் அல்லவா, அவனிடந்து கிடைப்பதும் ஆனந்தம்.
ஆனந்த கூத்தனிடம் கிடைப்பது சிவானந்தத்திடமிருந்து கிடைப்பது என்ன? சிவானந்தம் தான் கிடைக்கும் என்பது. யாரிடத்தில் என்ன இருக்கிறதோ அது நமக்கு கிடைக்கும். ஆனந்த கூத்தன் அருள் பேரில் ஆனந்த கூத்தாடுகின்ற பெருமானுடைய அருளை பெற்றால் நாமும் அவ்வனமே, வண்ணமே என்பது வனமே என்று தொகுத்தல் விகாரமாய் வந்திருக்கிறது. நாமும் அவ்வாறே அவ்வண்ணமே ஆனந்தமாகி விடுவோம். ஆனந்தமாடுகின்ற பெருமானுடைய அருள் பெற்றால் நமக்கும் ஆனந்தம்தான் என்று ஆடாமோ தோல் நோக்கம். அடுத்ததாக 9ஆம் பாடல். என்னுடை மூவர் இராக்கதர்கள் எரி பிழைத்து கண்ணுதல் எந்தை கடைத்தலை முன்னின்றதன் பின் எண்ணிலி இந்திரர் எத்தனையோ பிரம்மர்களும் மண்மிசை மால் பலர் மண்டனர்கான் தோல் நோக்கம். எண்ணுடை மூவர் என்று எண்ணி சொல்லக்கூடிய 3 பேர் பொன்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்பு கோட்டை என்று கட்டி கொண்டிருக்கின்ற அந்த 3 அரக்கர்கள் எரி பிழைத்த பிறகு அந்த முப்புறத்தை எரித்து அழித்தான் அல்லவா சிவன். முப்புறம் எரி செய்த அச்சிவன், முப்புறம் எரி செய்த அச்சிவன் கைத்தல நிறைகனி அப்பமோடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி என்ற பாடலிலே அருணகிரியார் முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் என்கிறார். அப்படிப்பட்ட அந்த முப்புறங்களை எல்லாம் அழிக்கும் போது அந்த அரக்கர்கள் மூவரும் செய்த சிவ வழிபாட்டினாலே, தவம் செய்தமையாலே, சிவ வழிபாடு செய்தமையாலே அரக்கர்களான அவர்களே கண்ணுதல் என்னை நெற்றிக் கண்ணுடைய சிவபெருமானுக்கு கடைத்தலை முன் நின்றார்கள். டிண்டி முண்டி என்று வாயிற்காவலர்களாக வந்து நின்றார்கள். அதுதான் பழமையானது. முப்புறம் எரித்து அந்த மூவர்களிலே இருவரை டிண்டி முண்டி என்று வாயிற்காவலராக்கி கொண்டது. அதுக்கு பிறகு எண்ணிலி இந்திரர்கள், அதன் பிறகு கணக்கில்லாத எண்ணற்ற இந்திரர்கள், எத்தனையோ பிரம்மர்கள், எத்தனையோ திருமால் பலர் மாண்டு விட்டிருக்கிறார்கள், இறந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறது. இங்கே நாம் அறிய வேண்டியது என்ன என்றால், பதம் என்பது ஒன்று, அதில் இருக்கின்ற ஆள் என்பது ஒன்று. பதம் என்பது அந்த பதவி, அலுவலர் என்கிற ஒரு பதவி. அந்த அலுவலர் பதவிக்கு இப்போது ஒருவர் இருப்பார், அதற்கு முன்னாலே வேறொருவர் இருந்திருப்பார், இவருக்கு பிறகு இன்னும் மற்றொருவர் வருவார். ஆனால் பதவிதான். அலுவலர் பதவி அலுவலரே. முன்னும் இன்றும் என்றும் எப்போதும் மாறிக்கொண்டிருப்பார்கள். யார்? அப்பணியில் இருக்கின்ற தகுதி வாய்ந்தார். ஆனால் பதவி அதுவே நிலைத்திருக்கும் என்பது போல இங்கே இந்திர பதவி, பிரம்ம பதவி, திருமால் பதவி எல்லாம் பதவிகள். அதிலே பல பேர் இருந்து போயிருக்கிறார்கள், எத்துணையோ பேர் என்று இந்த முப்புறம் எரித்த பழமையை காட்டுகிறது. மிக பழமை வாய்ந்த இந்த நிகழ்வு என்பதை காட்டுகிறது. என்னுடை மூவர் ராக்கதர்கள், ராக்கதர் என்றால் இருள் மனம் கொண்டவர்கள், இருள் நிறம் கொண்டவர்கள், அரக்கர்கள். கண்ணுதல் நெற்றிக்கண், கடைத்தலை வாயிற்படி, எண்ணிலி கணக்கில்லாத எண்ணற்ற இந்திரர், பிரம்மர், மால் பலர் மாண்டனர்கான் தோல் நோக்கம். இப்படி பல பேர் மாண்டு போயிருக்கின்றார்கள் என்றால் இந்த முப்புறம் எரித்த நிகழ்வு எப்போது நடந்தது என்றால் அதுதான் மிக பழமையாக இருக்கின்றது என்று, பழமைக்கும் பழமையாக இருக்கின்றது இது. ஆகையினாலே இந்த 5 பாடலை இன்று அழகுற விளக்கி உள்ளத்திலே நல்ல செய்திகளை புகுத்து
தொகுத்து வழங்கியதாக என் மனம் நிறைவு கொள்கின்றது. நன்றி, வணக்கம். இதனுடைய அடுத்த 5 பாடல்களை நாளை நெகிழ்வுடன் மகிழ்வுடன் காணலாம். திருமுறையே சைவ நெறி கருவூலம், தென்தமிழின் தேன்பாகு ஆகும். திருமுறையே கைலையின்கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம். திருமுறையே நடராசன் கரம் பொருந்த எழுதியருள் தெய்வ நூலாம். திருமுறையே சொக்கேசன் மதிமலிவாய் மலர்ந்தருளும் சிறப்பிற்றாமால். திருமுறையே சொக்கேசன் மதிமலிவாய் மலர்ந்தருளும் சிறப்பிற்றாமால். தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். ஒரு வாசகம் என்று உணர். ஒரு வாசகம் என்று உணர். ஒரு வாசகம் என்று உணர். திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே, போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே. திருச்சிற்றம்பலம்.